மகளிர் உரிமை தொகையை யாராவது நிறுத்த முற்பட்டால் தமிழ்நாடை கொந்தளிக்கும் என சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருக்கிறார். இடைக்கால பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டப்பேரவையில் பதிலுரை வழங்கினார். பள்ளி குழந்தைகள் பசியின்றி பாடம் பயில காலை உணவு திட்டம், பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரத்தை அளிக்கும் வகையில் விடியல் பயணம் என தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் நாட்டிற்கே முன்னோடியாக உள்ளதாக கூறினார். இயற்கை பேரிடர்கள் மட்டுமல்லாமல் ஒன்றிய அரசு உருவாக்கும் செயற்கை நிதி நெருக்கடிகளையும் இந்த அரசு சமாளித்துள்ளது என்று தெரிவித்த அவர், சமூக நீதிக்கு பங்கம் வரும்போதெல்லாம் தமிழ்நாடு உரத்த குரல் கொடுக்கும் என்றார். சமூக நீதிக்கு எப்போதெல்லாம் பங்கம் வருகிறதோ அப்போதெல்லாம் தமிழ்நாடு உரத்து குரல் கொடுக்கும். அந்த குரல் எப்போதும் கலைஞர், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் கம்பீர குரலைத்தான் எதிரொலிக்கும். அதேபோல்தான் மகளிரின் உழைப்பை அங்கீகரிக்கும் மகளிர் உரிமை திட்டத்தை யாரேனும் நிறுத்த முற்பட்டால் தமிழ்நாடே கொந்தளிக்கும். அந்த கொந்தளிப்பு உணர்வு இருக்கும் வரை தமிழ்நாட்டை ஆட்சி செய்வது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் என்பதை நான் உரத்து சொல்கிறேன். தொடர்ந்து இடைக்கால வேளாண் பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு வேளாண் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் பதில் உரையாற்றினார். இதில் பட்ஜெட்டில் அறிவித்து செயல்படுத்திய திட்டங்களை அமைச்சர் பட்டியலிட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.